அனைவருக்கும் வணக்கம். காலேஜ் டிஆர்பி அண்ட் பிஜி டிஆர்பி எக்ஸாம் வச்சா ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளம் என்னது பார்த்தலாம். Let f is a function from L2 to R defined by f of x equal to sum is an n from 1 to infinity x n divided by 2 power n by 2 for each x belongs to L2 where x is where x equal to infinite tuples x1 x2 x3 and so on. The norm of f is equal to option A 1 by 2, option B 2, option C 1, option D 1 by root 2. ஸோ ஒரு லீனியர் ஆப்ரேட்டர் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்ரேட்டரோடைய நாம் வேல்யூ என்னன்றது உங்க கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஃபங்க்ஷனல் அனாலிசிஸில் கேட்குற ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎஸ்ஆர் எக்ஸாம்லையும் கேட்பாங்க, கேட் எக்ஸாம்லையும் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பிஜி டிஆர்பிலையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீ சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே போல் காலேஜ் டிஆர்பிலையும் கேட்பாங்க. அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் கேட்கணுன்னா கண்டிப்பாக இந்த கொஷின் கேட்பாங்க. ஸோ இந்த கொஷினுடைய அப்ளிகேஷன் தேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேங்பனாக் தேரம், ஹேங்பனாக் எக்ஸ்டென்ஷன் தேரம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து இதனுடைய அப்ளிகேஷன் ப்ராப்ளம். அந்த தேரத்தோட அப்ளிகேஷன் ப்ராப்ளம் தான் இது. ஓகே, ஸோ கிவன் டேட்டா பாருங்கள். ஸோ கிவன் டேட்டா எப்பவுமே கிவன் டேட்டா எழுதிட்டிங்கன்னா போதுமானது. எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் L2 to R. ஸோ இந்த எஃப் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சம் இஸ் இன் n ஃப்ரம் 1 to infinity xn divided by 2 power n by 2. ஸோ இதை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா என்ன ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஏன்னு எழுதிக்கிறேன். வேறு எக்ஸ் ஈக்குவல் டு x1 x2 x3 and so on, where an equal to 1 by 2 power n by 2. ஓகே, ஸோ இந்த எஃப் வந்து என்ன ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஏன்னா டிஃபைன் பண்ணியிருக்கு. இந்த ஏன்றது இது, எக்ஸ்ன்றது இது, இதனுடைய இன்னர் ப்ராடக்ட் வந்து இந்த சீரியஸ் சம்மா எழுதுறது தான். ஓகே, ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் இன்னர் ப்ராடக்ட் L2 ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா எல்பர்ஸாக இருக்கும். இந்த L2 ஸ்பேஸோட டெஃபினேஷன் என்ன, கலெக்ஷன் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் x, x1, x2 and so on such that sum is in n from 1 to infinity norm of xn square is finite. ஸோ இதான் L2 ஸ்பேஸோட டெஃபினிஷன். இது வந்து ஒரு எல்பர்ட் ஸ்பேஸ். ஸோ செக் பண்ணிக்கங்க. ஓகே, எல்பர்ட் ஸ்பேஸ். ஸோ L2 ஸ்பேஸ்ன்றது என்னன்னு சொல்லிட்டேன், அது ஒரு எல்பர்ட் ஸ்பேஸு. அதில் இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் அப்படி இருக்கும். அதனுடைய நாம் வேல்யூ வந்து ஃபைனட்டாக இருக்கும். இந்த எஃப்பும் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட்டை டிஃபைன் பண்ணுறான் அப்படின்னா எக்ஸ் கமா ஏன்னு எடுத்துக்கலாம். வேறு எக்ஸ் வந்து இந்த டிபிள்ஸில் இருக்கும். ஏன்னு வந்து ஒரு சீக்வன்ஸ், இன்ஃபினைட் சீக்வன்ஸ். ஓகே, சரி. இப்போது இந்த எஃப்க்கு இது ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு லீனியர் ஆப்ரேட்டர் தான். ஏன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இன்னர் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கண்டினியூஸ் லீனியர்ன்றதால எஃப் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட்டை டிஃபைன் பண்ணுறதால இந்த இன்னர் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து லீனியராக இருக்கும். இந்த வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் இன்னர் ப்ராடக்ட் டிஃபைன் பண்ணுறதால எஃப் வந்து உங்களுக்கு என்னவாக இருக்கும், ஒரு லீனியர் மேப்பாக இருக்கும். ஸோ கிளியர்லி எஃப் இஸ் லீனியர். செக் பண்ணிக்கிங்க, லீனியர் மேப். அதுக்கான ஐடியாவும் கொடுத்துட்டேன். இப்போது இந்த எஃப் பவுண்டட்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா ஹேங்பனாக் தியரத்தை நான் கனெக்ட் பண்ணிப்பேன். பவுண்டட்னு நான் ப்ரூவ் பண்ணணும். ஓகே, திஸ் எஃப் இஸ் பவுண்டட். எப்படி எஃப் பவுண்டட்னு சொல்கிறது? அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இதுக்கு நாம் எடுக்கணும். நாம் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு. ஓகே, ஸோ கவனிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு எதுக்கு நாம் எடுக்கிறோம், ஆக்சுவலாக நாம் ஆஃப் திஸ் இன்னர் ப்ராடக்ட். கரெக்டுங்களா? விச் இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு norm of x square into norm of an square. ஸோ என்ன ஏன் இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். இது வந்து ஆக்சுவலாக என்ன, இந்த இது யூஸ் பண்ணிக்காதீங்க, ஒரு நிமிஷம். இப்போது norm of this inner productன்றது நமக்கு என்ன, summation n from 1 to infinity xn divided by 2 power n by 2 இல்லைங்களா? ஸோ இதில் ஒரு இன்இக்வாலிட்டி நான் அப்ளை பண்ணுறேன். இது அப்ளை பண்ணும்போது இது இப்படி கன்வெர்ட் ஆகும். செக் பண்ணி பாருங்கள் என்ன இன்இக்வாலிட்டின்னு சொல்லுங்கள். summation n from 1 to infinity norm of xn square into summation n from 1 to infinity 1 by 2 power n by 2 whole power 2. ஸோ இந்த norm வேல்யூ வந்து less than or equal to இந்த டேர்மாக கன்வெர்ட் ஆகுது. ஓகே, ஸோ என்ன ரீசன்ன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, எந்த இன்இக்வாலிட்டி இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன், ஏன் இது அப்ளிகபிள் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இந்த ஆக்சுவலாக என்ன சொல்லணும், நான் எஃப் பவுண்டட்னு சொல்லணும். அப்போனா அந்த நாம் ஆஃப் எஃப் வந்து உங்களுக்கு வந்து ஃபைனட்டாக இருக்கணும். ஸோ அந்த ஃபைனட் தேடி நான் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு நாம் ஆஃப் எஃப், அப்போது நாம் ஆஃப் திஸ் இன்னர் ப்ராடக்ட். இந்த இன்னர் ப்ராடக்ட் நத்திங் பட் இது இந்த சீரியஸாக கன்வெர்ட் பண்ணுறது. ஓகே, இப்போ இந்த சீரியஸ் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்இக்வாலிட்டியை கன்வெர்ட் பண்ணும்போது நான் எனக்கு இப்படி மாற்றுறேன். என்ன ரீசன்றது நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, இப்போது L2 ஸ்பேஸில் ஒரு எலமெண்ட் இருந்தால் அதனுடைய வேல்யூ என்னவாக இருக்கும், நமக்கு ஃபைனட்டாக இருக்கும். ஸோ அப்போது இந்த சம்மேஷன் n from 1 to infinity norm of xn square ஆகிடும், உங்களுக்கு ஃபைனட் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் லெஸ் than or equal to, ஸோ norm of f this is less than or equal to இந்த
summation n from 1 to infinity norm of x n square summation n from 1 to infinity 1 by 2 போகிற என்ன ஆகிடும், ஏன்னா இந்த ஸ்கொயர் 1 by 2 கேன்சல் அவுட் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த டேர்ம் வந்து இப்படியே வச்சுக்கலாம். சம்மேஷன் n from 1 to infinity norm of x n square அப்படியே வச்சுப்போம். இதனுடைய பவர் சீரியஸ் சம் வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும், 1ன்னு கிடைக்கும். ஓகே, ஜாமெட்ரிக் சீரிஸ் தானே இது. ஜாமெட்ரிக் சீரிஸோடைய சம் வேல்யூ வந்து உங்களுக்கு 1. ஓகே, எப்படி எழுதுவீங்க, a by 1 minus a போட்டிங்க அப்படின்னா 1 by 2 divided by 1 by 2 வரும். ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்குது, 1 வந்துடும். ஸோ அப்போ norm of f வந்து which is less than or equal to summation n from 1 to infinity norm of x n square which is finite. So finally norm of f is finite, which implies f is bounded. So f linear னு சொல்லியிருக்கோம், bounded சொல்லியிருக்கோம், அந்த எலிமெண்ட் ஸ்பேஸ் L2ல டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகே ஃபைன். இப்போது இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு என்ன டேட்டா கிடச்சிருக்கு, f is bounded linear operator. Okay, on a Hilbert space L2. Okay, and f is defined by இப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, f of x equal to என்ன part of x comma an டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ norm of f is nothing but summation n from 1 to infinity norm of an ஸ்கொயருக்கு ஈக்குவல். அதான் இது ஹேங்பனாக் எக்ஸ்டென்ஷன் தேரும். ஸோ அந்த ரிசல்ட் பாருங்கள், ரிசல்ட் ரொம்ப முக்கியம், கவனிங்க. லெட் எஃப் பி ஏ பவுண்டட் லீனியர் ஆப்ரேட்டர். இந்த ரிசல்ட் கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள், பவுண்டட் லீனியர் ஆப்ரேட்டர் on the Hilbert space H and f is defined by inner part of x comma a for each x belongs to H. Then norm of f equal to norm of a equal. ஓகே, ஸோ இங்கே norm of a-ன்றதுன்னா இந்த சீரீஸோடைய இந்த norm of a நத்திங் பட் இது தான். அதாவது norm of an ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா summation n from 1 to infinity இந்த எலமெண்ட்டோடைய வேல்யூ norm of an ஸ்கொயருக்கு ஈக்குவல். ஓகே, ஸோ அப்போது அதாவது என்ன சொல்கிறது, இது ஒரு எலமெண்ட்டாக பார்க்குறீங்க, இது ஒரு ஏவாக பார்க்குறீங்க. ஸோ இது நான் ஏன்னு டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது இங்கே பாருங்கள், f equal to inner part of x comma a, f equal to inner part of x comma an. ஸோ இந்த a-னுடைய நார்ம் வேல்யூ வந்து இதுதான். சம்மேஷன் n from இது ஏன்னா சீக்வன்ஸ் ஏன்னு அர்த்தம். சம்மேஷன் n from 1 to infinity norm of an ஸ்கொயர் அதானே. ஸோ இது பிலாங்ஸ் டு L2 ஸ்பேஸ்னால் அதனுடைய நார்ம் வேல்யூ வந்து இப்படி தான் டிஃபைன் பண்ணுவோம். இது ஆக்சுவலாக ஃபைனட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஓகே, அப்போது இங்கே பாருங்கள், நம்மளுடைய ஏன்றது என்னது, ஆக்சுவலாக ஏன் வந்து இந்த ரிசல்ட்டில் பாருங்கள் டிஃபைன் பண்ணதில் தெரியும். ஏன் பாருங்கள் 1 by 2 power n by 2 1 by 2 power n by 2 இதானுடைய ஏஎன். ஸோ இங்கேயே சொல்லிட்டேன் நான். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், நார்ம் வேல்யூ. தேர்ஃபோர் norm of f equal to norm of an. ஸோ அது வந்து summation n from 1 to infinity norm of an ஸ்கொயரு. ஸோ summation n from 1 to infinity norm of anனா 1 by 2 power n by 2 whole power 1 by 2 whole power 2க்கு ஈக்குவல். கரெக்டுங்களா? ஸோ அப்போ இது என்னது, ஆக்சுவலாக இது பவர் ரூட் கேன்சல் அவுட் ஆகிடும். அப்போ summation n from 1 to infinity 1 by 2 power n கிடைக்கும், which is nothing but 1. இது பவர் சீரிஸ் தானே. ஸோ அப்போ 1 by 2 divided by 1 minus 1 by 2 போட்டிங்க அப்படின்னா வேல்யூ வந்து 1. அப்போ norm of f என்ன நமக்கு கிடைக்குது, 1ன்னு கிடைக்குது. புரியுதுங்களா? ஓகே, ஸோ இந்த தியரத்தை எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். f is bounded linear operator on Hilbert space H. ஸோ f பவுண்டடாக இருக்கணும், லீனியர் ஆப்ரேட்டராக இருக்கணும் அந்த Hilbert space Hல. சப்போஸ் f வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்னர் பவரை டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதோட நார்ம் வேல்யூ வந்து norm of a ஈக்குவல். ஸோ இங்கே இது வந்து xn வந்து என்னுடைய சீக்வன்ஸு, an வந்து 1 by 2 power n by 2 சீக்வன்ஸ். அதனுடைய நார்ம் வேல்யூ வந்து norm of an ஸ்கொயருக்கு ஈக்குவல், சம்மேஷன் n from 1 to norm of an ஸ்கொயருக்கு ஈக்குவல். ஸோ அந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம், சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு வேல்யூ என்னன்றது நம்ம சொல்லிடுறோம். ஓகே, ஸோ இப்படி தான் நம்மளுக்கு வந்து ஹேங்பனாக் எக்ஸ்டென்ஷன் தியரம் வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம் இது, எக்ஸாக்டாக அதோட அப்ளிகேஷன் ப்ராப்ளம் தான். பாருங்கள், அப்போது norm of f வேல்யூனது 1. அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகே, ஸோ எஃப் வந்து L2ல டிஃபைன் பண்ணுற ஒன் ஆஃப் த பவுண்டட் லீனியர் ஆப்ரேட்டர். இதை வந்து நம்ம பவுண்டட்னு சொல்லியிருக்கோம். ஒரு விஷயம், எஃப் வந்து பவுண்டட் ஆகிடுச்சு. இந்த எஃப்ஐ பற்றின டேட்டா நீங்கள் என்ன கொடுப்பீங்க, எனி பவுண்டட் லீனியர் ஆப்ரேட்டரான நாம் லீனியர் ஸ்பேஸ் ஆர் Hilbert ஸ்பேஸ் ஆல்வேஸ் நாவாக இருக்கணுன்றதை உங்கள் ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கு, கண்டிப்பாக அதை கேட்பாங்க. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இது போல் ப்ராப்ளம் நிறைய டெஸ்ட் பேட்சில் கொடுத்துட்ருக்கேன். இன்ட்ரெஸ்ட் கொடுங்க, டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே,
காலேஜ் டிஆர்பி அண்ட் பிஜி டிஆர்பி எக்ஸாம் ஸ்டடி மெண்டல் டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்ருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸ்டடி மெண்டல் டெஸ்ட் பேட்ச் வாங்கி படிக்கலாம். தேங்க்யூ.